Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுவையான கமகமன முருங்கைக்காய் கிரேவி தான் செய்ய போறோம். இந்த சுவையான முருங்கைக்காய் கிரேவி சாதம், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவா பொருத்தமா இருக்கும். முருங்கைக்காய் கிரேவி இந்த பக்குவத்துல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ஒரு வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முருங்கைக்காய் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைனா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த பொருளுடைய கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக மாறிடுச்சு. இப்போது ஒரு சில் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்னதாக ஒரு பீஸ் அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க. கசகசா சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதனுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட சின்னதாக கோலி உருண்டை சைஸில் புளி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அதாவது நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் கொரப்பாக இருக்கணும். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சா தான் இந்த அளவுக்கு கொரப்பாக வரும். இப்போ இதையும் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. நான் சேர்க்குற மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி. இதில் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். காரம் உங்கள் சுவைக்கு ஏற்றபடி கூடுதலாக குறைச்சி சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் பாருங்கள் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. மசாலா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மசாலா நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இது கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கங்க. நான் 2 முருங்கைக்காய் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காய் நான் இந்த மசாலா கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த முருங்கைக்காய் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலா கூட நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவை சேர்த்துக்கங்க. அந்த பவுலில் கொஞ்சமாக மசாலா இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மசாலா கூடவே இந்த முருங்கைக்காய் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா கூடவே இந்த முருங்கைக்காய் வதங்கிச்சின்னா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுவை கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்படி வதக்குறதுனால பார்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி முருங்கைக்காய் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஒரு 20% அளவுக்கு வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காகவும் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆகிடுச்சு.
எண்ணெய் ஃபுல்லாக தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல மணமான சுவையான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மணக்க சுவையான முருங்கைக்காய் கிரேவி சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக சாதம் எடுக்கிறவங்க கூட இந்த கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிடி அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த கிரேவியோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்து கூட கீ ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான சுவையான சூப்பரான ஒரு கிரேவி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.